New life, new beginning. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் நிவேதா சக்தி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை தீபம் சொக்கப்பானை திருவிழா வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் போடுற ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இது. லாங் வீடியோனா ரொம்ப லாங்கெலாம் இல்லைங்க, ஒரு 4 நிமிஷம் தான். நான் எதுக்காக இதை சொக்கப்பானை திருவிழான்னு சொல்கிறேன்னா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம சுரண்டை நம்ம சிவகுருநாதபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ முப்படாரியம்மன் கோயிலில் கொண்டாடுற இந்த சொக்கப்பானை வந்து சும்மா அப்படியே திருவிழா வைப் கொடுக்குங்க. பங்குனி திருவிழா, புரட்டாசி பொங்கல் அது எப்படி இருக்குமோ அதே வைப்பில் தாங்க நம்ம சொக்கப்பானை திருவிழாவும் இருக்கும். திருவிழான்னு சொல்லியாச்சு, விளையாட்டு பொருள் கடை, பானிபூரி கடைலாம் இல்லாமையாங்க அவருக்கு எடுக்கவா கொடுக்கவானே தெரியல, அந்தளவுக்கு கூட இருந்துச்சு. சரி வாங்க நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். நம்ம கோயில் கிரவுண்டை பாருங்கள், இப்போ வந்து ஆட்களே இல்லாமல் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ஃபுல்லாக மக்கள் வந்துடுவாங்க. அதுதான் நம்ம சொக்கப்பானை பார்க்குறதுக்கான கூடாரா அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பியாச்சு. உள்ளே போகிறப்ப இந்த குட்டீஸ்லாம் மாவிளக்கு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் மாவிளக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்கெல்லாம் வந்தப்புறம் மாவிளக்கு கொண்டு வர எல்லாருமே ஊர்வலமாக சுற்றி வந்து சாமிக்கு பூஜை பண்ண அப்புறம் தான் வந்து சொக்கப்பானை வந்து கொளுத்துவாங்க. அந்த சொக்கப்பானை அதாவது சொக்கப்பானை எரியிற கூடாரை வந்து எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா, ஒரு பச்சை பனை மரத்தை வேரோட எடுத்துகிட்டு வந்துட்டு அதோட அடிப்பாகத்தையும் தலைப்பாகத்தையும் சீவிட்டு கோயில் கிரவுண்டில் சின்னதாக குழி தோண்டி அதை வந்து நட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பனை மரத்தோட பக்கவாட்டில் சின்ன சின்னதாக குழி மாதிரி செதுக்கி அதுக்குள்ளே வந்து ஏணிப்படி ஏறுற மாதிரி சின்ன சின்ன குச்சியாக வச்சு சொருகி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பனைமரத்தை சுற்றி ஒரு 20 கம்பு 30 கம்பு கூடார மாதிரி சாய்ச்சி அதுக்கு மேலே அந்த பனைமரத்துலேருந்து எடுத்த பச்சை ஓலை காஞ்ச ஓலைகளை வச்சு ரெடி பண்ணிடுவாங்க. அந்த பனைமரத்துக்கு உள்ளே இருக்க பனைமரத்தில் எதுக்காக அந்த ஸ்டெப்பு ஏணி மாதிரி வச்சுருந்தாங்கன்னா, சொக்கப்பானை குளத்துற அந்த கூடாரம் மேலே வந்து ஒரு மாவிளக்கு வந்து வைப்பாங்க. அதை கடைசியாக யார் எடுக்கிறாங்க, சொக்கப்பானை எப்படி கொழுந்து விட்டு எரியும், அது எரிஞ்சு முடிஞ்ச அப்புறம் அதை மேலே போய் யாராவது எடுப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் தான் அந்த ஸ்டெப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. அது கடைசி வரைக்கும் ட்விஸ்ட்டாக தாங்க இருக்கும். நம்ம சொக்கப்பானையில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, வருஷம் சொக்கப்பானை பார்க்க வரப்பெல்லாம் மழை வந்துடும். உள்ளே இருக்கிறதே பச்சை ஓலை, வெளியே வச்சுருக்கிறது தான் காஞ்ச ஓலை, அதையும் நம்ம மழை வந்து நனைச்சி விட்டு போயிடும். அப்படி இருந்துமே வந்து சொக்கப்பானை வந்து வருஷம் ஜகஜோதி ஆயிரும். இந்த வருஷமும் பாருங்கள், மழை வந்து லேசாக நானும் வரேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கோயிலை விட்டு வெளியே வந்தால் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சொக்கப்பானை வந்து நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, முன்னொரு காலத்தில் வந்து பிரம்மன் விஷ்ணு அவங்களுக்கு இடையில நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற ஒரு போராட்டம் வருமா. விஷ்ணு வந்து மக்களை காக்கிறவர், பிரம்மன் வந்து மக்களை படைக்கிறவர். அதனால் இவங்க முன்னால் சிவபெருமான் வந்து ஒளி வடிவாக தோன்றி என்னோட முடியையும் என்னோட அடியையும் யார் ஃபஸ்ட்டு தொடுறீங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அப்போது விஷ்ணு வந்து பன்றியோட அவதாரம் எடுத்து சிவபெருமானோட காலை தொடுறதுக்காக பூமியை நோக்கி போவாராம். பிரம்மன் வந்து அன்னப்பறவை அவதாரம் எடுத்து சிவனோட முடியை தொடுறதுக்காக வான் நோக்கி போவாராம். அப்போ விஷ்ணு வந்து என்னால் அடி பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுவாராம். ஆனால் பிரம்மன் என்ன பண்ணுவாராம், அவர் மேல் நோக்கி போயிட்டு இருக்கும்போது சிவபெருமான் தலையிலேருந்து தாளம்பூ கீழே வருமா. அந்த தாளம்பூவை எடுத்து அதையே சிவபெருமான்கிட்ட பொய் சொல்ல வச்சுருவாராம். ஆமாம் இவங்க வந்து முடியை வந்து பார்த்தாங்க அங்கே மாதிரி சொல்ல வச்சுருவாராம். இதெல்லாம் தெரிஞ்ச சிவபெருமான் வந்து ரொம்ப கோபம் வச்சுக்கிட்டு தாளம்பூவை பார்த்து, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் தலையில் தூக்கி வச்சுருந்தேன், நீயே என்கிட்ட பொய் சொல்லிட்ட, இனிமேல் நீ வந்து மக்கள் வந்து உன்னை பயன்படுத்த முடியாத அளவுக்கு உன்னை சுற்றி கொடிய நாகங்கள் இருக்குன்னு சொல்லிடுவாராம். பிரம்மனும் பொய் சொன்னதுனால இனிமேல் பூலோகத்தில் உனக்கு வந்து கோயிலே இருக்காதுன்னு சாபம் கொடுத்துருவாராம். அதனால தான் பிரம்மனுக்கு வந்து பூலோகத்தில் கோயிலே கிடையாதுன்னு ஒரு ஆன்மீக பதிவில் பார்த்தேன். அதே மாதிரி முருகப்பெருமான் வந்து கார்த்திகை பெண்கள்கிட்ட வளர்ந்தவர் தான். அதனால் அந்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக தான் நம்ம சொக்கப்பானை திருவிழா கொண்டாடுறோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஆன்மீக பதிவில் தான் சொல்லியிருந்தாங்க. நம்மளும் நம்ம கோயிலில் உள்ள சொக்கப்பானை திருவிழாவை பார்த்தாச்சுங்க, ரொம்ப ஜகஜோதியாக எரிஞ்சுது. இதை பாருங்களேன், இது எரிஞ்சு அணைஞ்சப்பறம் இதுக்குள்ளே போய் மாவிளக்கு எடுக்கணும்னா அது எவ்வளோ பெரிய பொறுமை அப்படின்னு. அதுக்கப்புறம் சொக்கப்பானை முடிஞ்சிட்டுங்க. இங்கே பாருங்கள் மக்கள் கூட்டம்லாம் அப்படியே கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள் சொக்கப்பானை இருந்த இடத்த பாருங்களேன், இருந்த இடமே தெரியாமல் ஆகிட்டு அந்த உள்ளே வச்சுருந்த பனைமரத்தை பாருங்கள், இந்த பசங்கள்லாம் எப்படி உருட்டு விளாட்றாங்கன்னு. மிஷினை வச்சு 4-5 துண்டாக கட் பண்ணி போட்டுருவாங்க. நல்லபடியாக சொக்கப்பானை பார்த்து முடிச்சாச்சுங்க. பார்த்து முடிச்சுட்டு நம்மளும் வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்லேயும் தீபம் ஏற்றியாச்சுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசியிருக்கேன். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.